உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அன்பளிப்பு பொருட்களை தராங்க. தரும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு இது வேண்டாம், எனக்கு தேவையான அளவுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது, பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே இந்த பொருட்களை நான் உமக்கு தருவேன் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா, அதாவது ஆசைப்பட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட, உமரே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்க எந்த ஒரு பொருளையும் ஆசிக்காமலும், அதாவது ஆசைப்படாமலும், அதை பிறர் இடத்துல, அதாவது அவங்க இடத்துல யாசிக்காமலும் இருக்கும் நிலையில், அதாவது நீங்க அதை பத்தி அந்த பொருள் வேணும் நீங்க ஆசைப்படவும் இல்லை, மனசளவுல நீங்க அவங்க கிட்ட எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்கவும் இல்லை. இப்படி உள்ள நிலையில் அந்த பொருள் உங்களுக்கு யார் மூலமாவது கிடைக்க பெற்றால் அது அல்லாஹ் உங்களுக்கு தரும் பரிசாகும். ஆகவே இதை என்ன பண்ணுங்க, உங்களுடைய பொருட்களை சேர்த்து வச்சுங்க, இதை கொண்டு உங்களுக்கு பரக்கத் ஏற்படும் சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாயிருக்கு.